சால்விங்கில் பேட்டர்ன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 to 20 பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ப்ராப்ளமை பார்க்கும்போது எந்த பேட்டர்னை அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நானாக கொண்டு வந்தது இது சம்மு கவுண்ட் ப்ராடக்ட் பேட்டர்ன் அப்படின்றது. ஸோ இது எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுத்துருக்கிற அரேல எல்லா ஈவன் நம்பரையும் கவுண்ட் பண்ணணும். எத்தனை ஈவன் நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் அ கவுண்டர். ஸோ கவுண்ட் பேட்டர்ன். ஓகே, ஒரு வேரியபிள் வச்சுக்கணும். அந்த லூப்பில் ஒரு லூப்பாக போயிட்டு எப்போ ஈவன் நம்பர்லாம் வருதோ நம்ம அந்த வேரியபிள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இஸ் நார்மல் கவுண்ட் பேட்டர்ன், ரைட்? அதே மாதிரி இருக்கிற வேல்யூவெல்லாம் சம் பண்ணணும், ரைட்? எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணணும். அதே ஈவன் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சம்ன்ற வேரியபிளில் எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிகிட்டே போகணும், ரைட்? ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு அந்த வேரியபிளை ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, கவுண்ட் பண்ணு இல்லை எல்லாத்தையும் ஆட் பண்ணு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தோணணும்? ஒரு வேரியபிள் வச்சுக்கணும், அந்த வேரியபிளை ஆட் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்றது தோணணும், ரைட்? அதே மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு, மல்டிப்ளை ஆல் த ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் வேல்யூ 1 இருக்கணும், ரைட்? அப்போ தான் மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன். இந்த மாதிரி ப்ராப்ளம் வர கவுண்ட் பண்ணு, சம் பண்ணு, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு அப்படி தோணுச்சுனாலே உனக்கு என்ன தோணணும்? ஒரு வேரியபிள் வச்சுக்கணும், அந்த வேரியபிளில் திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தோணணும். இன்னொன்று என்னென்னா, சில டைமில் நமக்கு வந்து நிறைய கவுண்டர்ஸ் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அரேல ஒரு நம்பரும் எத்தனை வாட்டி வந்திருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு நம்பருக்கும் நம்ம ஒரு கவுண்டர் வைக்கணும், கரெக்டா? ஒரு நம்பருக்கும் எப்படி கவுண்டர் வைக்கிறது? அப்போ வந்து நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹேஷ் மேப்ல என்ன? கீ இருக்கு, வேல்யூ இருக்கு, கரெக்டா? கீழே என்ன? எந்த வேல்யூ 5 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குது, இந்த மாதிரி நம்ம ஹேஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணிட்டே போயிடலாம், ரைட்? அப்போ நம்ம ஹேஷ் மேப்ல என்ன? ஒரு நம்பர் இருக்கு, அதுதான் கீ. ஒரு நம்பரை பார்க்குறோம்ல, அந்த நம்பர் தான் கீ. அது ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அதை பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அதான் கெட் ஆர் டிஃபால்ட். கெட் ஆர் டிஃபால்ட் என்ன பண்ணும்? ஏற்கனவே இருக்கிற வேல்யூ இருந்தால் வேல்யூ கொடுக்கும், ஏற்கனவே அந்த வேல்யூ இல்லைனா 0 கொடுத்துரும். அது கூட 1 ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி ஹேஷ் மேப் வச்சு கவுண்டர் வைக்கலாம். அப்போ ஹேஷ் மேப் 5 வந்தால் 5க்கு இருக்குமா, 4 வந்தால் 4 20 டைம்ஸ் வந்துருக்குது. லைக் யூ கேன் ஹேவ் தட் மெனி கவுண்டர்ஸ். அதை ஹேஷ் மேப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அரே கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு 5 கவுண்டர் வேணும்னா டிக்ளேர் அரே ஆஃப் 5 எலமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். சரி, ஸோ இதெல்லாம் வந்து கவுண்டிங்கு. சப்போஸ் வந்து உங்கள் ப்ராப்ளமில் எப்போதுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எந்த டைம் காம்ப்ளெக்ஸில் சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லூப் அடித்து அந்த லூப்பில் தான் ஒரு எலமெண்ட்டாக போய் கவுண்ட் பண்ணுறோம். அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n வந்துடும். சில டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்ஸில் சால்வ் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஆர்டர் ஆஃப் 1ல் சால்வ் பண்ணுங்கனாலே நம்ம ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு தடவை தான் ஓடணும் கோடு. அப்போ ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிங்கன்றாங்க 1ல இருந்து 10 வரைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? லூப் அடிப்போமா? 1ல இருந்து ஒரு நம்பராக போய் ஒரு வேரியபிளில் ஆட் பண்ணிட்டே இருப்போமா? அப்போ வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி? 10 டைம்ஸ், n டைம்ஸ் ஓடும். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா n into n plus 1/2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ல இருந்து 5 வரைக்கும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரைட்? இங்கே பாருங்க, 5யும் 1 ஆட் பண்ணாலும் 6 தான், 4 2வையும் ஆட் பண்ணாலும் 6 தான். இதே 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1யும் 6 ஆட் பண்ணாலும் 7 தான், 5யும் 2வையும் ஆட் பண்ணாலும் 7 தான், 4 3 ஆட் பண்ணாலும் 7 தான். ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்பரு லாஸ்ட் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1, லாஸ்ட் நம்பர் என்ன? 6. அது என்னன்னு வச்சுக்கிறேன். n + 1 இதான ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரு. இது 2 நம்பர்த்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது மாதிரி எத்தனை இருக்கு? 6 நம்பர்னா 3 இருக்கா? 6 1 இருக்கு, 5 2 இருக்கு. அப்போ nல பாதி இருக்குது, அத்தனை தடவை ஆட் பண்ணணும். அப்போ n/2 டைம்ஸ் இதை ஆட் பண்ணணும். ஸோ தட் இஸ் how this formula came.
இதுதான் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீ சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ்லாம் ஃபார்முலா இருக்கு. n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் தான் பெர்முடேஷன்ஸ். நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகே, இதில் என்னன்றது என்ன, ஆர்ன்றது என்ன? என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4 5 3 6 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 நம்பர் மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணு அப்படின்றான். அப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? 2 நம்பர் கொடுத்து எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? அப்போ டோட்டல் கிவர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து n. அதில் எத்தனை நம்பர்ஸ் எடுத்து நீ அரேஞ்ச் பண்ணணும் அதுதான் 6. ரைட். இது எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? 4 விதமாக அரேஞ்ச் பண்ணலாம். இது எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? 3 விதமாக அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ மொத்தமாக 12 விதமாக அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 மைனஸ் 2 ஃபேக்டோரியல், அதுவும் 12 தான். ஓகே, ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஆப்டிடியூட் படிக்கும்போது இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுங்க. ரைட். இது வந்து சில டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஃபஸ்ட்டு பேட்டர்ன். செகண்ட் பேட்டர்ன் வந்து ஒரு அரேல மினிமம் கண்டுபிடிக்கிறது எப்படி, மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றது தான். அதுக்கு என்ன, திஸ் இஸ் a simple and common approach where you iterate over the set of numbers and keep track of maximum and minimum. நம்ம ஒரு நம்பரை ஐட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூவாக போய் மேக்ஸ் என்ன மினிமம் என்னன்றதை ட்ராக் பண்ணிப்போம். மேக்ஸ்னு ஒரு வேரியபிள், மின்னு ஒரு வேரியபிள். ஓகேவா? மேக்ஸ் வேரியபிள் மேக்ஸை ட்ராக் பண்ணோம், மின் வேரியபிள் மின்னை ட்ராக் பண்ணும். ஒரு நம்பராக போய் செக் பண்ணுவோம். மேக்ஸில் ஃபஸ்ட்டு 5 இருக்குது, மின்லேயும் 5 இருக்குது. ஃபஸ்ட்டு அடுத்து 3 செக் பண்ணுவோம். 3 இதை விட கம்மியாக விட்டுருவோம். 3 மின்னை விட கம்மியாக, இது மின்னை ட்ராக் பண்ணுது, அப்போ இதை மாற்றிடுவோம் 3ன்னு. அப்போ ஒரு வேல்யூவாக போயிட்டு செக் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நம்ம பார்க்குற நம்பர் வந்து மேக்ஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா மேக்ஸ் அப்டேட் பண்ணுவோம். நம்ம பார்க்குற நம்பர் மின்னை விட கம்மியாக இருக்குன்னா மின் அப்டேட் பண்ணுவோம். ஸோ லூப் முடியும் போது மேக்ஸில் வந்து பெரிய நம்பர் இருக்கும், மின்னில் சின்ன நம்பர் இருக்கும். கரெக்ட். ஸோ இது வந்து இது மாதிரி ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ இது செகண்ட் பேட்டர்ன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தே மைட் ஆஸ்க் யூ டு ஃபைண்ட் செகண்ட் மேக்ஸ் என்ன, ஒரு அரேல செகண்ட் மேக்ஸ் என்ன, தேர்ட் மேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 2 வேரியபிள் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மேக்ஸ்க்கு ஒன்று, செகண்ட் மேக்ஸ்க்கு ஒன்று. ரைட். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் இருக்கு, செகண்ட் மேக்ஸ் இருக்கு. ரெண்டாவது பெரிய நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும், அதான் செகண்ட் மேக்ஸ். ரைட். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம நார்மலாக வந்து ஒரு இதை பார்க்குறோம், நிறைய வேல்யூஸ் இருக்குது. 5 6 7 2 3. ஃபஸ்ட்டு 5 இருக்குது ஃபர்ஸ்ட் மேக்ஸு. அப்புறம் 6 பார்க்கும்போது இதை அப்டேட் பண்ணணும். கரெக்டாக இது ஏற்கனவே 5 இருக்குது, 6 பெரிய நம்பர், இதை அப்டேட் பண்ணுறோம். இதை அப்டேட் பண்ணும்போது இந்த நம்பர் செகண்ட் மேக்ஸ் ஆகிடும். கரெக்டாக? அப்போ இதை வந்து செகண்ட் மேக்ஸ் அப்டேட் பண்ணணும். ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ஸை வந்து அப்டேட் பண்ணுறோமோ, அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸை செகண்ட் மேக்ஸாக மாற்றிடுறோம். ஸோ இது ஒரு இது. ரெண்டாவது, சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்போஸ் 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே 7 இருக்குது. இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் மேக்ஸ் அப்டேட் ஆகிடுமா 8க்கு? ஆனால் இங்கே வரும்போது 7 வரும்போது செகண்ட் மேக்ஸ் வந்து 6ல் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ஸ் அப்டேட் பண்ண மாட்டோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் வந்து பெருசு. ஆனால் இது செகண்ட் மேக்ஸை விட அதிகமாக இருக்குது. கரெக்டா? அப்போ நம்ம பார்க்குற நம்பர் செகண்ட் மேக்ஸை விட அதிகமாக இருந்தாலும் இதை அப்டேட் பண்ணணும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இதுவே சப்போஸ் 8 இருக்குன்னு வச்சுக்கோ, அது மேக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது, அப்போ செகண்ட் மேக்ஸ் அப்டேட் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் மேக்ஸை விட அதிகமாக இருக்கணும், அப்புறம் அது ஃபர்ஸ்ட் மேக்ஸுக்கு சேமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம செகண்ட் மேக்ஸை அப்டேட் பண்ணணும். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம இதுதான் 8, இதை பார்க்குறோம், இது ஃபர்ஸ்ட் மேக்ஸ் அப்டேட் பண்ண மாட்டோம், செகண்ட் மேக்ஸை திருப்பி 8க்கு அப்டேட் பண்ணக்கூடாது. நம்ம செகண்ட் மேக்ஸு நம்ம கொஸ்டினை கேட்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது இன்டர்வியூரை கேட்கணும், டூப்ளிகேட் வேல்யூ இருக்குது, சப்போஸ் த மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 45, அந்த 45 2 வாட்டி வந்துருக்குது, அப்போ ஃபர்ஸ்ட் மேக்ஸும் 45 செகண்ட் மேக்ஸும் 45யா அப்படி ரிட்டர்ன் பண்ணுமா, இல்லைன்னா செகண்ட் மேக்ஸ் அது கம்மியாக இருக்கிற நம்பர் ரிட்டர்ன் பண்ணுமா? இது இன்டர்வியூவில் நம்ம கேட்கணும்.
அவர் கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இதை போடணும். இன்டர்வியூல 2 டூப்ளிகேட் எலமெண்ட் இருக்கு, இருந்தாலுமே நீங்க செகண்ட் மேக்ஸ் வந்து 45 ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டிஷன் போட தேவையில்லை. இல்லை அது ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு அடுத்த நம்பர் என்ன செகண்ட் மேக்ஸோ அதுதான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் போடணும்.